2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் சென்னையில வாங்குறாரு. கரெக்ட். அவர் பங்களாதேஷ். அவர் அடிச்ச கடைசி செஞ்சுரி சேப்பாக்ல. அவர் எடுத்த கடைசி 5 ஃபார் சேப்பாக்ல. ஓகே. கடைசி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினது சேப்பாக்ல. கரெக்ட். அவர் ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னு இருந்தா, இத விட ஒரு பெட்டர் பிளேஸ் அவருக்கு எதுவா இருந்திருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி. அங்கேயே பண்ணியிருக்கணும் அவர். அங்கேயே பண்ணியிருக்கலாம். பட் அவர் பண்ண தயார் இல்ல. அவர் வந்து அவர பொறுத்தவரைக்கும் நேத்து மீட்டிங்ல கூட சொல்றாரு, "இன்னும் என்கிட்ட ஒரு 2, 3 வருஷத்துக்கு கிரிக்கெட் இருக்கு. இருந்தாலும் நான் போறேன். பட் நான் கிளப் லெவல்ல ஆடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா, அவர் வந்து நான் முடிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாரி அவர் ஃபீல் பண்ணல. என்ன முடிச்சுட்டாங்க இந்த டீம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட இருக்கு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன இந்த டீம்ல முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத அவர் கம்யூனிகேட் பண்றாரு, இன்டைரக்ட்டா பண்றாரு. அஸ்வின் மாதிரி ஒரு 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 டீசென்ட் ம என்ன சொல்லலாம், ஒரு ஒரு பிளேயர்ன்னு சொல்றத விட ஒரு ஒரு மனுஷன பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவர் வாயிலிருந்து ஒருத்தர குறை சொல்லியோ, ஒருத்தர் மேல ஒரு தப்பு கண்டுபிடிச்சோ பேச மாட்டாரு அவரு. அதுல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு இருக்குல்ல, 2 லைனுக்கு நடுவுல சில விஷயங்கள் தெரியப்படுத்தப்படும். அத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அவரு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணாரான்னு தெரியல. பட் நீங்க பார்த்தீங்கன்னா, அஸ்வின் அந்த மாரிலாம் மிட் சீரிஸ்லலாம் போகக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவர் போறாருன்னா, அவரே போறாருன்னா, அப்போ அதுக்கு பின்னாடி அவரையே போக வைக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தான் நம்மளுக்கு தெரியுது.